ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பார்த்தீங்கன்னா உங்கள் சஞ்சீவ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஸோ நம்ம வின்டர் ரைடோட பார்ட் 2. உங்களுக்கே தெரியும், ஸோ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் பிளேட் அண்ணாவும் ராங் டர்ன் கிளப் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நைட் ஸ்டே பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவலிங்னு ஸ்டே வரைக்கும் போயிருப்போம். ஸோ ஸ்டேலன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் நம்ம எந்திரிச்சப்பறம் ஸோ ஒரு ஆஃப்ரோடிங் சன்ரைஸ் பார்த்துருப்போம். ஸோ சன்ரைஸ் பார்த்துட்டு ஒரு ஆஃப்ரோடிங் ட்ரை பண்ணியிருப்போம். அந்த ஆஃப்ரோடிங் அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. செகண்ட் நம்ம எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆஃப்ரோட் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதை நான் ஏன் ஏற்றினேன், எப்படி ஏற்றினேன்னு எனக்கே தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃப்ரோடிங். ஸோ அது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த ஆஃப்ரோடிங் பட்டேக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னாங்க. பட் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. நம்ம நிஞ்சால வரும்போது கீழே அடிப்பட்டு பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த பார்ட் 2 பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. 2 ஆஃப்ரோட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லேயே ஒரு ஆஃப்ரோட் வரும், கடைசியில் இருக்கிற ஆஃப்ரோட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ மறக்காம மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டேப்லெட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் தாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர பயம். ஸோ நிஞ்சா 300 ஆஃப் ரோடிங் பண்ணுமா? நான் பண்ணிடுவேன். தங்கம் பண்ணுமாங்கிறது தான் பிரச்சனை. என்எஸ் கொண்டு வந்துருக்கலாமோ? ஸோ இந்த மாதிரி மட்கார்ட் போடணுங்க. ஃபுல்லாக நாரி கிடக்கு. ஸோ க்ளவுஸ் எடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். வண்டி சாவியே கடைசியில் தான் எடுத்தேன். பேக்குள்ளே இருந்துச்சு வண்டி சாவி. ஸோ ஜோப்பில் இருந்தால் தொலைஞ்சிரும் அப்படின்ட்டு. கேமரா நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்குது. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். கஷ்டம்தான், சின்ன ஆஃப் ரோடு தான், ஆனாலும் கஷ்டம்தான். தெரிஞ்ச மிரர் க்ளோஸ் பண்ணிடணும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓட்டும் போது. ப்ரோ இது என்னையா, அது ஆட்டோ மிரரை திருப்பினா வண்டி நல்லா போகுங்கிற, வண்டி ஸ்டார்ட் ஆகுற மாதிரி சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு தோணலாம். பட்டு ரொம்ப வைடாக இருக்குங்கிறதுனால எனக்கு அந்த ஷார்ட் ஃபீல் கிடைக்கிறதில்ல. ஏபிஎஸ் வேறு ஆஃப் பண்ண முடியாது. கடவுளே, என்னையும் என் தங்கத்தையும் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துருங்க. ஸோ ஏன்னா இந்த ஆஃப் ரோடிங்லாம் ட்ரை பண்ணாதான், சப்போஸ் இன் ஃப்யூச்சரில் லடாக்குக்கு நிஞ்சா எடுக்கிறேன்னா ஸோ அப்போ தான் செட் பண்ண முடியும். டக்குன்னு லடாக்குக்கு எடுத்துகிட்டு போனால் கஷ்டமாக இருக்கும்.
எப்படி போகிறதுன்னு தெரியலையே. அப்புறம் இடிக்காது. நிஞ்சா வச்சுக்கிட்டு இந்த ஆஃப் ரோடிங்கா. கடவுளே, ஐயோ பயத்தில் என்னென்னலாமோ பேசுகிறேனே ப்ரோ. மேலெல்லாம் ஏறவே ஏறாது இது. ஓமா வந்துட்டேன். இது அடுத்த நீ தான் ப்ரோ. வாய்ப்பே இல்லை. சுற்றி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வியூ பாயிண்ட் தாங்க தெரியுது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த ஆஃப் ரோடிங் ட்ரை பண்ணுறாங்க. நான் இந்த ஆஃப் ரோடிங்கே ஏற்றலை. மேக்ஸிமம் கீழே வந்துச்சுன்னா ஃபேரிங் முதற்கொண்டு எல்லாமே கலரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணல. ஏன்னா கீர் ராட்லாம் பெண்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வீட்டுக்கே போக முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே ட்ரை பண்ணல. ஸோ வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செம தான். ஸோ கொஞ்சம் கீழே நிற்கிது அவ்வளோ. அது சின்ன ஏற்ற மட்டும் ட்ரை பண்ணல. ஸோ இந்த ஆஃப் ரோடிங் நான் ட்ரை பண்ணலங்க. கீழே விழுந்து ஃபேரிங் உடஞ்சிருச்சுன்னா எனக்கு ஃபேரிங் உடையிறது கூட மேட்டர். ஏன்னா போன டைம் வீட்டிலேருந்து தெரியாமல் கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா இந்த கீர் ஆடு எல்லாமே பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணல. எனக்கு இதுக்கே கீழே விழும் போல. ஐயோ ஸ்பீடாக வந்தால் கூட வந்துடலாம் போல். ஸோ இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மூணாருக்கு தாங்க போயிட்டுருக்கோம். மூணாருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 to 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ரொம்ப நேரமாக வ்ளாக் பண்ணல. ஏன் பார்த்தீங்கன்னா பயங்கர மழை. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோனே நான் எங்கள் கூட வெளில வைக்க முடியல. இப்போ தான் எடுத்து வச்சு. இப்போ தான் வெயில் அடிக்குது. ஸோ முன்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை. ரெயின் பேண்ட்லேருந்து ரெயின் ஜாக்கெட் மொத்தக்கொண்டு எல்லோரும் போட்டுட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கர மழை. எனக்கு என்ன பயம்னா, சரி ஒரு ஓப்பரை வேறு மழையில் நினைஞ்சு மறுபடியும் எப்படின்னா ஆன் ஆஃப் ஆகாது. இப்போ கூட ரெக்கார்ட் ஆகுது ஓகே. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஆகாமல் ஆயிரும். ஸோ அந்த ஒரு பயத்துக்காக தான் GoPro மலையில் யூஸ் பண்ணல. பட் எனக்கு தெரிஞ்சு மீடியா மோடோட வாட்டர் ப்ரூஃப் இல்லை தான். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது. ஸோ அது வரைக்கும் ஓகே.
ஸோ மூணாரில் போய் சாப்பிட்டுட்டு சரி எல்லோரும் பிரிஞ்சுட்டாங்க, எல்லாம் அங்கங்கே சாப்பிட்டுக்க அப்படி லேட் ஆயிரும் அப்படின்ட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக காந்தலூர் மூணாரில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக காந்தலூர் தாங்க. ஸோ நம்பர்பேட்டை ஆனால் எல்லோரும் பின்னாடி தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் இங்கேயே சாப்பிட்றேன்றாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா சரி இல்லை மூணார் போயிட்டு நாங்கள் சாப்பிட்றோம், ஸோ அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இதே மாதிரி மழை அடிக்காமல் இருந்தால் சந்திப்போம்ங்கிற மாதிரி நைட் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்பர்பேட்டை ஆனால் டிஷர்ட் அந்த ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது இது அப்படின்னா அந்த ஒரு டிஷர்ட்டு அது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன டாக் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்டே பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடுங்கனாங்க. ஸோ கொஞ்சம் லைட்டாக ஆஃப் ரோட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும்னாங்க. அதுவும் லைட் எக்ஸைட்டட், ஏன்னா சின்ன ஆஃப் ரோடு தான், பெருசாக இல்லை. ஸோ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம டென்ட்டு முன்னாடி வரைக்கும் வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம் நாங்கள். ஸோ அது இன்னும் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ பார்ப்போம் காந்தலூர் எப்படின்னு. நம்ம ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா காந்தலூர், ஸோ உடுமலைப்பேட்டை நம்ம அப்படி தாராபுரம் அப்படியே இறங்கிடலாம். சுற்றி ஒரு திண்டுக்கல்லே வர தேவையில்ல. ஸோ திண்டுக்கல்லே ஏன் வந்தோம்னா நம்ம ஒரு மீட் ஆகணும் தான். மிச்சப்படி நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா நம்பர்பேட்டை மூணார் கொடைக்கானல் போயிடுவாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாய்ஸ் சேம் 3 பேர் வந்தோம். ஸோ நாங்கள் எல்லாமே கோயம்புத்தூர் போயிடுவோம். ஸோ இந்த டேம் பார்த்தீங்கன்னா ஆனையரங்கல் டேம். நான் வந்து போன டைம் மூணார் வரும்போது இந்த இடத்த கவர் பண்ணியிருந்தேன். போன டைம் மூணார் வந்த வீடியோ லிங்க்கு நான் உங்களுக்கு என் கார்டில் கொடுத்தா, செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பட் டேம்குள்ளெல்லாம் இல்லை, அந்த 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 எண்டுலேருந்து பார்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேராக மூணார் டவுனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 27 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இன்னும் 27 கிலோமீட்ரு. ஸோ இதுதான் மூணார் கேப் ரோடுன்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த. ஸோ இன்னும் 27 கிலோமீட்டர். எஸ், இந்த மாதிரி ரோடு தான் நாங்கள் இந்த மாதிரி ரோடு இருந்தால் எங்களை பிடிக்கவே முடியாதுங்கிற மாதிரி பறந்துருவோம். அந்த 7000 தாண்டோம்னே பரவச நிலை அலைஞ்சிடலாங்கிற மாதிரி. சார்ஜ் போட்டிருந்தேன். அப்படி இருங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். ப்ரோ SANJ vlogs, SANJ. நீங்க எந்த நாட்டி ப்ரோ? நான் கோயம்புத்தூர் தான் ப்ரோ. பிரைட்னஸ் ஆப்பிளோட சின்ன கேபிள் இருக்குல்ல, நாளைக்கு வீடியோ போட்டுறீங்களா ப்ரோ? ப்ரோ தான் ப்ரோ, நானே பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த சிரமமே வேணாம், நானே பண்ணிட்டேன். அப்படிலாம் இல்லை ப்ரோ. அப்படியே எங்கே ப்ரோ ப்ரோ? இங்கே என்ன காந்தலூர் ப்ரோ. மூணாரில் சாப்பிட்டுட்டு காந்தலூரில் 2 நாள் ஸ்டே, அப்புறம் பண்ணிவிட்டு மறுபடியும் கோயம்புத்தூர் தான் ப்ரோ. ப்ரோ கம்பல்சரி வாங்க. வாங்கடா, நான் வச்சுருக்கேன் தரோம். வாங்கடா நின்றா. டேய் வாடா அலே அபி, அலே மூந்தா காரணம். வேற அவனே இன்னும் செலிபிரிட்டியா மதிச்சு எடுக்கிறான். அது ஏன்? சரி ப்ரோ பார்ப்போம். ஸோ ரொம்ப நேரமாக ஓடிட்டு இருக்கேன், பட் மழையும் அடிக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா 6.6 6.6 கிலோமீட்டர் இருக்குது. காந்தலூர் போகிறதுக்குள்ளே நான் கந்தலாயிரம் போலே. சரி, இதில் வேறு இவ்வளோ வண்டி வேறு முந்தணும். 3 ஜீப்பு, ஒரு பஸ்ஸு. ஸோ பாய்ஸ் வராங்க. ஆஃப் ரோடிங்குன்னு சொன்னாங்க, பட் இது வரைக்கும் ஓகே. பட் பாதி வண்டி நிப்பாட்டிட்டாங்க. ரிஸ்க் எடுத்து போகிறேனோ.
வாட்டர் கிராசிங்லாம் இருக்குன்னு சொல்லவே இல்லையே என்கிட்ட. இந்த பேக் வேற சறுக்கிக்கிட்டு வந்து என் சீட்டில் வந்துருச்சு. ரைட்டு எனக்கே யாராவது ஹெல்ப் பண்ணணும் இப்போ. ப்ரோ பின்னாடியே வாங்க, எனக்கு உதவி தேவைப்படும் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்து முடிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சூப்பராக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரோட் கூட கொஞ்சம் பெருசாக இல்லைங்க. செகண்ட் ஆஃப் ரோட் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் பண்ண ஆஃப் ரோட் பார்த்தீங்கன்னா நல்லா அடிபட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் வீட்டுக்கு வந்து செக் பண்ணி போகும்போது பயங்கர அடி. ஸோ அதான் ஒரு பிரச்சனை. ஸோ மிச்சப்படி பார்த்தீங்கன்னா ரைடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க சார். ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா இது பார்ட் 2, இன்னும் பார்த்தீங்கன்னா பார்ட் 3, பார்ட் 4 வரும். 4 நாளுங்கனால ஸோ 4 பார்ட் வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் ரைடு இருக்குங்க. இப்போதைக்கு அது கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கட்டும். அது ஒரு ரைடு, பட் அது ட்ரெயினா இல்லை பைக்கான்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. பைக்னா பெட்ரோல் எல்லாமே பார்க்கணும், அதனால கொஞ்சம் யோசிக்கிறேன். பட் மேக்ஸிமம் பைக்லேயே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எல்லா வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அடுத்து பார்ட் 3, பார்ட் 4 சந்திப்போம். ஸோ டூவில் ஓட்டும் போது கண்டிப்பாக மறக்காமல் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஸோ பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. தேங்க்யூ பாய்.